பன்னீரில் பலவிதமான குழம்புகளாக நம்ம செஞ்சுருப்போம் இல்லைங்களா. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கம்பல்சரி அதுக்கு சின்ன வெங்காயம் தான். அதுக்கடுத்ததாக இஞ்சி பூண்டு வந்து கூடவே நீங்கள் சேர்த்து அரைக்கிற மாதிரி தான் அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, சோம்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு அதுக்கடுத்து அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, அதுக்கடுத்தது உப்பு, சாட் மசாலா, ஆம்சூர் பவுடர் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு கூடவே 200 கிராம் பன்னீரையும் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக கஸ்தூரி மேத்தி எல்லாத்தையும் தூவி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்கிட்டு கொத்தமல்லி தூவிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள் தூவி இறக்கிடுங்க. சான்ஸே இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசை அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில் ரெசிபி எல்லாத்தையும் நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன்.